Hi, welcome back to Mitten Structures. டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் 1 வீக் தமிழ்நாடு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் நிறைய ஐடி லெவலில் இந்த எக்ஸாமினேஷன் போயிட்டு இருந்துச்சு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா ரோபோட்டிக்ஸ் நம்ம ஆன்சர் கீ போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அண்ட் கண்ட்ரோலு சிஎன்சி. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள். ஓகேங்களா? இதுக்கும் நம்பர் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக தான் கேட்டிருக்காங்க. மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் நேச்சர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பேப்பர் இப்பயே சொல்லிடுறேன். ஆக்சுவலாக நமக்கு புக்கு இருக்குது. ஓகேங்களா? அரௌண்ட் ஒரு 300 பேஜஸ் இருக்குது. மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளை பொறுத்தவரையும் அரௌண்ட் ஒரு 66 வேக்கன்சிஸு. நேச்சர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பேப்பர் எப்படி பிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் தி கொஸ்டின்ஸ் வந்து ஜென்ரலாக தான் பிக் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஜென்ரலாக தான் கேட்டிருக்காங்க. எதுவுமே டைரக்ட் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் கேட்டிருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இன்டைரக்டாக கொஞ்சம் அப்ளிகேஷன் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளில் நிறையாவே கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஆனால் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த புக்கில் இருந்தாங்க எடுத்திருக்காங்க. இந்த மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் இருக்குல்ல, இந்த ஐடி புக்கில் இருந்தால் எல்லா கொஸ்டின்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா எடுத்திருக்காங்க. ஏன்னா இதுலையுமே நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகம் தான். அரௌண்ட் ஒரு 66 வேகன்சிஸ்க்கு மேலே கேட்டிருக்காங்க. எல்லா இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா இதை ஃபேஸ் பண்ணி தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி நாங்கள் இதில் ஆன்சர் ஓரளவு நாங்கள் பிக் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இது வந்து ஆல்ரெடி ஒரு கிளாஸ் எடுத்தவர் அவர் தான் நமக்கு இது வந்து ஆன்சரை பிக் பண்ணி கொடுத்தாரு. இது போஸ்ட் போகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா மோஸ்ட்லி இதில் ஒரு 95% கொஸ்டின் வந்து நான் கரெக்டாக தான் நாங்கள் பிக் பண்ணியிருக்கோம். நீங்கள் இதை செக் பண்ணியிருப்பீங்க, இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஐடிஐ புக்கை வச்சு நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க. அதனால் கமெண்ட்ஸில் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் எடுப்பீங்க, ஓகே, மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் இது எவ்வளோ ஸ்கோர் எடுப்பீங்கன்ட்டு கீழே போட்டிங்க அப்படின்னா ஓரளவு எங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும். ஓகேங்களா? மித்தவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், நான் இவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கோம், இவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கோம், நேச்சர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பேப்பர் எப்படி அப்படின்ட்டு. ஏன்னா ஒருத்தங்களுக்கு மட்டும் நேச்சர் ஆஃப் கொஸ்டின்ஸ் டிஃபிகல்ட்டாக இருக்கும், சில பேருக்கு ஈஸியாக இருக்கும், இல்லை எல்லாத்துக்குமே மாடரேட்டாக தான் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது தான். பட் எங்களோட வியூ மோரார்லெஸ் எல்லாத்துலேயும் கேட்ட வரையும் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் கொஸ்டின்ஸ் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கான்செப்ட் ரிலேட்டடாக தான் கேட்டிருக்காங்க, கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியும் சொல்ல முடியாது, ரொம்ப இதுவும் சொல்ல முடியாது. ஓகேங்களா? நார்மலாக தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸ் பேப்பர் இருந்திருக்கு. ஓகேங்களா? டஃப்பு கிடையாது, பட் ஓரளவு ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க. சிலது எல்லாமே ஜென்ரலாகவே பார்த்தீங்க அப்படின்னா நிறையா கொஸ்டின்ஸ் வந்து இதை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஆன்சர் கீ வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், எடுத்து நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துங்க. பட் இந்த மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளுக்கு நேச்சர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து மாடரேட் தான். ஒரு 78% தான் பார்த்தீங்கன்னா 70% ஈஸியாக கேட்டிருக்காங்க. 30% ஆஃப் கொஸ்டின்ஸு, ஓகேங்களா? ஒரு 60 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டஃப்பாக தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதனால் நாங்களுமே ஆன்சர் பிக் பண்ணுறதுக்கே அவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆனிச்சு. சில ஆன்சர்லாம் ஐடிஐ புக்லேயே இல்லை, வேறு இதில் இருந்தால் நாங்கள் பிக் பண்ணி எடுத்திருக்கோம். ஓகேங்களா? அதனால் கண்டிப்பாக இதில் எதாவது வேரியேஷன் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இந்த இதெல்லாம் வேரியேஷன் இருக்குது இது அப்படின்ட்டு. ஓகேங்களா? அந்த ஒரு ரீசனுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் ஸ்கோர் பண்ணுறது. நெக்ஸ்ட் நீங்கள் எவ்வளோ மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளில் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, இது நிறைய பேர் கேட்டாங்க. இந்த ஒரு வீடியோ மட்டும் போட்டு இந்த இதை கிளிக் பண்ணுங்க, எத்தனை பேர் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் போட்டுருக்காங்கன்னு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னுங்க. அந்த ஒரு ரீசனுக்காக தான் இது போடுறது. பட் கொஸ்டின்ஸ் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் ரெஃபர் பண்ணி தான் ஆன்சர் கீ நாங்கள் ரெடி பண்ணோம். ஓகேங்களா? அதனால இதில் ஒரு 95% கொஸ்டின்ஸ் வந்து நாங்கள் கரெக்டாக தான் நாங்கள் செக் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதனால் இதில் நீங்கள் இது மட்டும் பார்த்து எங்களுக்கு சொல்லுங்கள். ஓகேங்களா? எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளுக்கான இந்த ஆன்சர் கீ நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் பார்த்துக்கோங்க.